Hi friends, welcome back to my channel after long time. இன்னைக்கு வந்து நம்ம டொமேட்டோ ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். அதாவது தக்காளி ரசம். இதுக்கு தக்காளி வந்து அதிகமா தேவைப்படும். கழுவி ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிரலாம். வேகட்டும் தக்காளி. அதுலயே சைடுல மிளகு, சீரகம், பூண்டு நார்மலாக நம்ம ரசத்துக்கு என்னென்ன போட்டு அரைப்போமோ அதே தான் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பதிலாக நான் வந்து அதுக்கடுத்து பச்சை மிளகா ஆர் காஞ்ச மிளகா ஏதாவது போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகா போடுறேன்னு கொஞ்சம் கலருக்காக அண்ட் ஒன்று தான் போடுறேன். ஏன்னா மிளகு போட்டிருக்கனால ஆல்ரெடி நான் 2 போட்டேன், எனக்கு காரமாக இருந்துச்சு, அதான் இன்றைக்கி 1 போடுறேன். அதை கொரகொரப்பாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸு புளியும் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டிருக்கேன். தக்காளி இப்போ நல்லா கொதித்து வெந்து வருது. அது தோல் வந்து கொஞ்சம் இப்படி பார்த்தாலே தெரியும், உரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லா டொமேட்டோஸும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூல் பண்ண வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே கூல் ஆயிரும். மேக்ஸிமம் கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை உரித்து அதில் இருக்க பல்ப் எல்லாமே அந்த தண்ணியிலே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டு அந்த ஒயிட் அந்த மிடில் இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு போடுங்க. எனக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டானால சீக்கிரம் பண்ண மறந்துட்டு நான் போட்டுட்டேன். கை பொறுக்க முடியல, சூடு. அதனால சரி புளிக்கரைசலை ஊற்றி நம்ம திருப்பி அதை வந்து ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து அந்த டொமேட்டோஸில் இருக்க அந்த பீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வந்து அந்த பீலில் இருக்க பல்ப்பு பூரா எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா தக்காளி எல்லாம் பிசைஞ்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை இப்படியே எடுத்தோம் அப்படின்னா அந்த வேஸ்ட் தக்காளி ஸ்மாஷ் ஆகாததெல்லாம் வந்துடும். அதை அப்படியே நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அது வந்து வேஸ்ட்டு தான், யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பி புளிக்கரைசல் கொஞ்சம் திக்காக இருக்கனால அதை திருப்பி இது பண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். 1 டைம் போட்டாலும் போதும். புளி அதிகமாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 டைம் பண்ணால் போதும், 2 டைம் வேணாம். இப்போ இதை எடுத்து நம்ம திருப்பி அடுப்பில் வச்சு இதை கொதிக்க வைக்கணும். சிம்லே வச்சுக்கோங்க. பக்கத்தில் தாளிப்புக்கு நான் குட்டி பேன் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் எப்போயுமே கோகோனட் ஆயிலில் தான் சமைப்பேன். ஸோ கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதான மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாவை அதில் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பெருங்காயம் பொடி இருக்குது, பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பெருங்காய பொடியோட மஞ்சள் பொடியும் போடணும். அந்த டைமில் ஒரு கால் வந்துருச்சு, நான் ஃபோனை எடுத்துட்டேன். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் போட்டேன். போடும்போது அதை நான் அந்த டைமும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் தாளித்து இதில் கொட்டிடலாம். அது வரைக்கும் சிம்மில் தான் வச்சுருந்தேன் அடுப்பை. இந்த மாதிரி ரசம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. நல்லா ஒரு கிண்டிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட், இப்படி பிச்சு போட்டால் ஒரு டேஸ்ட். ரசத்துக்கு எப்பயுமே இந்த பிச்சு போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் பிச்சு தான் போடுவீங்க. கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா பிச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இந்த சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொதிக்கும். நல்லா கொதன்னு கொதித்து வரும். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது நம்ம ரசத்தை வந்து லைட்டாக கிண்டி விடணும். கிண்டும் போது நமக்கு அந்த ஒயிட் முறை நல்லா தெரியும். ரசத்துக்கு நல்ல முறை தள்ளி வரணும், கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல முறை தள்ளி வர ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா உப்பு அது மாதிரிலாம் நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு உப்பு இருக்கா, உப்பு இல்லையா, உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இன்றைக்கி நான் இந்த ரசம் செய்யும் போது எனக்கு அர்ஜென்ட்டாக கால் வந்துருச்சு, பார்லர்லேருந்து ஃபேஷியல் பண்ண வரோன்னு. என்னால் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சைட் டிஷ்ஷே செய்ய முடியல. டக்குன்னு ரைஸை மட்டும் வச்சுட்டு நான் கிளம்பி மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், வெறும் ரசம் வச்சு தான் சோறு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. செஞ்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இப்படி கிளறிட்டு சூடாக சாப்பாடுலையோ இல்லை ஆறுனா சாப்பாடுலையோ, ஏன்னா ரசம் சூடாக இருக்குது, நல்லா பிசைஞ்சு சாதத்தை நல்லா பிசைஞ்சு ரசத்தை அது மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.